வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயில், அதிகப்படியான பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயில் 3 நாட்களுக்கு இந்த மாதம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக கிடையாது, பகுதியாக. அது எந்த ரயில், எதற்காக ரத்து செஞ்சாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும், என்னென்னைக்கு ரத்து செஞ்சாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது மயிலம் மற்றும் திண்டிவனம் இடையில் நடைபெறக்கூடிய தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக முக்கியமான ஒரு ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னைக்குமே விழுப்புரத்துக்குமே எத்தனையோ ரயில்கள் இருந்தாலும் இந்த ரயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம், இது ஒரு பயணிகள் ரயில், மெமு ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமுமே காலையில் 9:40 மணிக்கு இந்த ரயிலானது தாம்பரத்தில் இருந்து புறப்படும். தாம்பரத்தில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்றுட்டு விழுப்புரத்திற்கு வந்து சேரும். தாம்பரம் விழுப்புரம் இடையே எத்தனையோ ரயில்கள் இயக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட சில நிறுத்தங்களில் பல ரயில்கள் நிற்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாம் எக்ஸ்பிரஸ் ரயில்கள். ஆக அதிகப்படியான மக்கள் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே இந்த ரயிலை தான் பயன்படுத்தணும். இந்த ரயில் சேவையானது வருகிற 5, அதாவது நாளை மற்றும் 7 மற்றும் 10 ஆகிய 3 நாட்களுமே வழக்கம் போல தாம்பரத்தில் இருந்து காலையில் 9:40 மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து திண்டிவனம் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம் அப்படிங்கிறது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அன்றைய தினத்தில் இந்த ரயிலை பயன்படுத்தி நிச்சயமாக நம்ம விழுப்புரத்திற்கு போக முடியாது. அதற்கு ஏற்றாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் வரைக்கும் வரக்கூடிய ரயில் மீண்டும் 1:30 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும். தாம்பரம் வரைக்கும் போகாது. அதற்கு பதிலாக அதையும் தாண்டி சென்னை கடற்கரை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தாம்பரத்தில் இருந்து ஈவினிங் டயத்தில் அதிகப்படியான மக்கள் செல்றதுனால இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகம். அதனாலேயே பீச் வரைக்குமே இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. நாளை 5ஆம் தேதி மற்றும் 7, 10 ஆகிய 3 நாட்களும் இந்த ரயிலானது 1:30க்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்படாது. அதற்கு பதிலாக திண்டிவனத்தில் இருந்து தான் புறப்படும். பெரும்பாலும் பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துட்டு வரவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்தி தான் சென்னைக்கு போகிறது வழக்கம். இந்த 3 நாள் 5, 7, 10 ஆகிய 3 நாட்களும் இந்த ரயில் விழுப்புரத்தில் இருந்து புறப்படாது. அப்படிங்கிறதுனால டைரெக்டாக பேருந்துகளில் நம்ம திண்டிவனம் வந்துட்டோம் அப்படின்னா திண்டிவனத்திலிருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி சென்னை பீச் வரைக்கும் போயிடலாம். எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று செல்றதுனால நமக்கு வேண்டிய நிறுத்தங்களில் இறங்கிக் கொள்வதற்கும் வசதியான ட்ரெயினாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. ஏன்னா இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தகவல்களை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். ஏன்னா அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரயிலில் உங்களுக்கு வேண்டியவங்களும் பயணிக்க திட்டமிட்டு இருந்திருக்கலாம். அந்த நாட்களில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.